ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இன்க்ரீடியன்ஸும் கம்மியாக தான் தேவைப்படும். இதில் கண்டிப்பாக காய் சேர்த்து செய்யணும்னு இல்லை, காய் சேர்க்காமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பூசணிக்காய் சேர்த்து செஞ்சுருக்கேன். தேவையான அளவுக்கு பூசணிக்காய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் காய் வேக வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக காய் வேகிறதுக்குள்ளவா உப்பு சேர்த்துக்கலாம். இது வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சிடலாம் கழுவிட்டு. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பும் நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அதோட ஒரு கை அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் தருன்னு அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணாமல் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா க்ரீமியாக வரும், அதுக்காக தான். இப்போ இதில் தயிர் கலவை உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானது 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரே நிமிஷம் மட்டும் வெங்காயத்தை நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே தயிர்லையும் காயிலையும் உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் இந்த தேங்காய் பேஸ்ட்டு கலவை இப்போ உப்பு சேர்த்துனா போதும். இதோட நம்ம வேக வச்சிருக்கிற காய் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இது சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஒரு கொதி வந்தாலே போதும், நம்ம தயிரை சேர்த்துடலாம். இது 1 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இந்த மாதிரி நல்லா திக்காய் வரும். இந்த மாதிரி வரும்போது நம்ம தயிரை சேர்த்துடலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தயிர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஓரங்களில் நுரைச்சி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துடலாம். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா டேஸ்டியான மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இன்க்ரீடியன்ஸும் கம்மியாக தான் தேவைப்படும். இதில் பூசணிக்காய்க்கு பதிலாக வெண்டைக்காய் சேர்த்தும் செய்யலாம், இல்லை காய் எதுவும் சேர்க்காமல் ப்ளைனாகவும் செய்யலாம். அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.